நிலை 4. இயேசு தனது அம்மாவை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதை வென்றாலும் அது பாரமான திருச்சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. அம்மா என்றால் ஒரு அம்மாதான். உன் அம்மா, என் அம்மா என்று தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா. இந்த வரிகளின் கருத்து, அம்மா என்றாலே அன்புதான். அவளது குழந்தைகளே அவளது உலகம். இங்கே என் அம்மாதான் அன்பிலே உயர்ந்தவள், உன் அம்மா குறைந்தவள் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஒரு அம்மாவின் கதையை திருவிவிலியம் எமக்கு சொல்கிறது. அதற்கு அப்பன், ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்போது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உமது மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பன் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கின்றதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது தனது பிள்ளையை காப்பாற்ற வேண்டி ஒரு அம்மாவின் கதறல். இந்த அம்மா ஒரு கிரேக்க பெண். ஆனாலும் தன் பிள்ளைக்கு சுகம் கிடைப்பதற்காக எல்லைகளையும் தடைகளையும் தாண்டி தனது விண்ணப்பத்தை இயேசுவிடம் விசுவாசத்தோடு முன்வைத்தாள். வெற்றியும் கண்டாள். உருவமில்லா வார்த்தைக்கு உதரமும் மன உருவம் கொடுத்து இறைவனுக்கு தாயானாள் மரியா. அவளின் வாழ்க்கை அமைதியானது. அவள் ஒருபோதும் உரத்து குரல் எழுப்பவில்லை, கத்தி அழவில்லை. ஏனெனில் அவளது தாய்மை வரையறைகளை கடந்தது. இறை விருப்போடும் மீட்பு பணியோடும் இணைந்தது. அனைத்தையும் நெஞ்சிருத்தி தியானிப்பதும் செபிப்பதும் இறைவனை துதிப்பதுமே அவள் தலையாய பணியானது. அம்மா மரியா இதயத்தில் பாரமும் விழிகளில் ஈரமுமாக கல்வாரி வழியில் தன் மகன் இயேசுவை சந்திக்கிறாள். தன் அருமை மகனின் நிலை கண்டு துன்பத்தில் துடித்தாள். இப்பொழுதும் அவள் கத்தி அழவில்லை, குரல் எழுப்பவில்லை. ஏனெனில் அவளது துன்பம் வார்த்தைகளுள் அடக்க முடியாது. மகனின் வலி தீர்க்கும் மருந்தாக மௌன மொழியும் அன்பிலே ஈரளித்த முத்தமும் கொடுத்து மௌனமாக அவர் வழி எங்கும் தடம் பதித்தாள். இறை செய்தியை மனதில் காத்து இறை புகழ்ச்சியை உதடுகள் உச்சரிக்க சிலுவை அடியில் காத்திருந்தாள். பின் உயிர்ப்பின் மகிமையில் பங்கு கொண்டாள். இறைவா, நீர் ஒவ்வொரு தாய்மாரின் கண்ணீரையும் காண்கின்றேன், வேதனைகளை அறிகின்றேன். இப்பொழுது தமது பிள்ளைகளுக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் ஒவ்வொரு பெற்றோரையும் ஆசிர்வதி. அதேவேளை ஆதரவில்லா குழந்தைகளின் நிற்கதியான வாழ்வையும் நாங்கள் உமது திருமுன் கொண்டு வருகின்றோம். எல்லோருக்கும் எல்லாமாக இருப்பவரே, உமது இரக்கத்தால் அனைவருக்கும் தேவையான உணவையும் கரிசனையையும் அன்பையும் கொடுத்து ஆதரிப்பீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.